Ladies and gentlemen, monogram has been received by Tirumati Bhavaneshwari, IGP, Singapen Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஏரியா முழுக்க அலர்ட்டா கவனிங்க. பெண்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எஸ் மேடம். பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண் பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். இனி பெண்கள் தனியாக இல்லை, அவர்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்களின் பாதுகாப்பே தமிழ்நாடு அரசின் முதன்மை. துணிச்சலோடு காக்க வரும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சோ சொன்னதை எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதை செயல கொண்டு வரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதைப் பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்ட் தான். இதுவும் இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமா இது இன்டர்லிங்க்டா தான் இருக்குது. பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது.